ఏ మైక్ వాయిల వెడి సతమే வரல சாரி நீ எப்படி எக்ஸாம் எழுதுன நல்லா எழுதுன நீ காட்டின வீட்ல தான் நல்லா எழுதுன நானும் நல்லா எழுதுனேன் நீ கான்செப்ட் தாண்டி சரி ஓகேப்பா எக்ஸாம் எப்படி எழுதுன? நான் என்னடா நாமெல்லாம் பெட் அடிச்சுதான் எழுதுவோம். நம்மளை பத்தி தான் தெரியும்ல. அதான் சென்டம் தானே? சென்டம் தான். எங்க சென்டம்? செகண்ட் 2 மார்க் காட்டுறேன்னு சொல்லிட்டு காட்டவே இல்லை நீ கடைசி வரைக்கும். நீ கூட தான் டீடைல் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு காமிக்கவே இல்லை. நீ மட்டும் எழுதிட்டு பாஸ் பண்ணல உனக்கு? ஆமா ஆமா நானும் மறந்துட்டேப்பா. சரிப்பா. ஏய் இன்னைக்கு ஈவினிங் பார்ட்டி இருக்கு வரியா? பார்ட்டியா? எங்கடா? ஏய் இங்க பக்கத்துல தான்டா, பைக்ல போயிட்டு வரலாம். எப்படா? ஒரு 6 மணிக்கு போல வரியா? சரிடா. சரி ஓகே, பார்ட்டியில பார்க்கலாம்டா. பேடா. பாய்டா. ஹலோ தம்பி. சொல்லுங்கப்பா. என்னப்பா எப்படி எக்ஸாம்லாம் எப்படிப்பா பண்ண? அதெல்லாம் சென்டம் தான்ப்பா. ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் இதான் சொல்கிறேன், மார்க் மட்டும் தான் வர மாட்டேங்குது. இந்த வாட்டி கன்ஃபார்மாக வந்துடும்ப்பா. சரிப்பா, ஹாலிடேஸ் லீவுக்கு உங்கள் மாமா வீட்டுக்கு போயிட்டு வாணி. மாமா வீட்டுக்குலாம் போக முடியாதுப்பா, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டிக்கு போகிறேன்ப்பா. பார்ட்டியா? என்னடா பார்ட்டி? உங்கள் ஷூட் கேஸ்லாம் ரெடி பண்ணி பெட்டு மேலே வச்சுருக்கேன், வந்து ஷூட் கேஸ்ட்டு உங்கள் மாமா வீட்டுக்கு போயிட்டே இரு. பாப்பா நான் வேணாப்பா. அதெல்லாம் வேணாலாம் இல்லை, இந்த லீவுக்கு நீ அங்கே தான் போகிற. சரிங்கப்பா. சரி இவரு வேற அங்கே போ இங்கே போன்னு சும்மா. சரி போ. இங்கே தானேம்மா? இங்கே தானே? பேக்கு கிடச்சிருச்சு. சரி நம்மப்பா சரி போவோம். இதுதான் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இதோ வந்துருச்சு. இதுதானே மாமா வீடு? யாரு உள்ள வாங்க. நாங்க மாமா நல்லா இருக்கீங்களா? என்னடா வண்டியா? வந்துட்டேன் மாமா. என்ன வரும்போது ஏதோ புலம்பினே வந்த? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, சும்மா. சரி சரி, உங்க அப்பா அனுப்புனாரு, நான் போன்ல கேட்டேன். இங்க வீட்டுல இருந்தா 2 கண்டிஷன் இருக்குது. 2 கண்டிஷனா? ஆமா, ஒண்ணு தினமும் காலைல நைட்டு 7 மணிக்கு பிரேயருக்கு வந்துடணும். சரிங்க மாமா. இன்னொன்னு வந்து சண்டே வந்து காலைல சர்ச்சுக்கு வந்துடணும். ஓகேவா? சரிங்க மாமா. சரி, நீ ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி வந்திருக்க, களைப்பாப்பா, இங்க உட்காரு, நான் போயிட்டு வரேன். சரிங்க மாமா. சரி மாமா வேறு போயிட்டாரு, நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். நம்ம வீட்டிலாம் ஒரு வாட்டி ப்ரேயர் பண்ண சொன்னாலே நம்ம ப்ரேயர் பண்ண மாட்டோம். இங்கே என்னடானா 2 வாட்டி ப்ரேயர் பண்ண சொல்கிறாங்க. சரி நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். ஐயோ மாமா சொன்ன டைம் ஆயிடுச்சு. சரி நம்ம ப்ரேயர் போடுவோம். சந்தோஷமாயிருங்க எல்லாரும், சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க எல்லாரும், சந்தோஷமாயிருங்க. டேய் டிவி போட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க? பிரேயர் பண்ணிட்டு இருக்க மாமா, தெரியல உங்களுக்கு? டேய் பிரேயர் பண்ணிட்டு இருக்கோம்னா ஜோம் பண்ணி முட்டிக்கால் போட்டு ஜோம் பண்ணி பைபிள் வச்சு பிரேயர் பண்ணுடா. அதெல்லாம் இல்ல மாமா, அதெல்லாம் பிசி, இது ஏசி. பிசி ஏசினா? பிசினா பிஃபோர் கொரோனா, இது ஆஃப்டர் கொரோனா மாமா. அது இல்லடா, பிஃபோர் கொரோனா ஆஃப்டர் கொரோனா. இப்பெல்லாம் ஃபோன்லேயே நாங்கள் ப்ரேயர் பண்ணிப்போம், டிவி போட்டு பாட்டு கேட்டுப்போம், எல்லாமே ஃபோன்லேயே பண்ணிப்போம் மாமா. இங்கே அதெல்லாம் கிடையாதுடா. ஒன்று நீ உட்காந்து முட்டி போட்டு ஜோம் பண்ணு பைபிள் வச்சு, சரியா? சரிங்க மாமா. ஏசப்பா இந்த நாளுக்காக நன்றி ஏசப்பா. இந்த நாள்லையும் அந்த பையனை கொண்டு வந்து சேர்த்துருக்கீங்களே, ஆவிக்குரிய இவன் வளரணும். இது வரைக்கும் எப்படியோ இருந்துட்டான், இதுக்கப்புறமா ஏசப்பாக்குள்ளே இவன் வளரணும், நல்லா ஆவிக்குரிய பிள்ளையாக மாறணும் ஏசப்பா. உங்கள் கரத்தில் இவனை ஒப்பு கொடுக்குறேன், நீரே பாதுகாத்துக் கொள்ளுங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆமென். ஆமென். சரிடா, நாளைக்கு காலைல சர்ச்சுக்கு வந்துடு, சண்டே நாளைக்கு மறந்துடாது, சரியா? சரிங்க மாமா. சரி நம்ம காலையில இருந்து சர்ச்சுக்கு போனோம், இப்ப படுத்து ரெஸ்ட் எடுப்போம்.
காலையில் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி டேய் சர்ச்சுக்கு கிளம்பிடுண்ணா. சரிங்க மாமா. நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வாண்ணா. சரிங்க மாமா. சீக்கிரமா வந்துடும். சரி நம்ம இப்போ ப்ரேயர் போட்டு கவனிப்போம் என்னன்னு சொல்லிட்டு. சரி ஆன்லைன் கொடுப்போம். சரி நம்ம லைவ்ல வந்து என்ன கேட்குறாங்க படம் பாட்டு தானே போடுறாங்க. சபை நடக்கும்போது பார்த்துக்கலாம், போய் மெசேஜ் வரும்போது பார்த்துக்கலாம். அண்ணா அண்ணா எழும்புங்க அண்ணா, சர்ச்சுக்கு டைம் ஆயிடுச்சு. இல்லை பாப்பா நீ போ பாப்பா, நான் ப்ரேயர் ஆரம்பிச்சோன்னே வரேன். இப்போ பாட்டு தானே ஓடிட்டு இருக்கு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அச்சோ ப்ரேயர் வேற ஆரம்பிச்சிட்டாங்களே, நம்ம போய் உட்காந்துருவோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென் ஆமென். அந்தே போயிட்டு இதோ அனுப்புறேன். அனிதா தன்ஷிகா வர போறாளா பாரு அந்த பக்கம் வந்தா நான் இங்க இருக்கேன்னு சொல்ல. எல்லாரும் ஈவினிங் கிளம்பி